ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இப்போது சபையில் மீண்டுமாக ஒரு கருத்து வேறுபாடு நிலவுகிறதை அவர்கள் அந்த ஒரு ஆவிக்குரிய தலைவனிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாடுகிறார்கள். நமக்கு தொகுக்கப்பட்ட ஒரு அருமையான வேதாகமும் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அந்த நாட்களிலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட தொகுக்கப்பட்ட காரியங்கள் இல்லாதபடியினாலே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் ஆவிக்குரிய தலைவர்களை அவர்கள் நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சபையில் இப்போ எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புதிதாக தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி, புற ஜாதியினராக இருந்தாலும் சரி, எல்லாருமே புறதேசத்தாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே அவர்களுக்குள்ளாக அநேக காரியங்கள் கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்கிறார். 2 விதமான கருத்துக்களை உடையவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் சொல்கிறார் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறார், இன்னொருவர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். பவுல் உங்களுக்கு அறிவு உண்டு என்று எதற்காக இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், பவுல் ஒவ்வொரு சபைகளையும் ஸ்தாபிக்கும்படியாக கடந்து செல்லும் பொழுது எருசலேமில் உள்ள தலைமை சபையிலிருந்து யாக்கோபின் தலைமையில் நடந்து கொண்டிருந்த, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபின் தலைமையில் நடந்து கொண்டிருந்த அந்த கவுன்சிலில் போய் அங்கே பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்கிற இடத்துல போய் அவர்கள் ஒரு தீர்மானத்தை எழுதி கைகளிலே வாங்கி கொண்டார்கள். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 28-29 எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே அவசியமான. இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் அந்த நிலவுகிற அந்த நாட்களிலே இதை அறிவை பெற்றவர்கள் அவர்கள் சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். சிலர் மற்றவர்களை புண்படுத்தும்படியாக இதை பேசிவிடுகிறார்கள். அதற்கு பவுல் சொல்லுகிறான், நமக்கு தேவை புசிப்பதோ புசியாமல் இருப்பதோ அதுவல்ல, நமக்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமாவும் விலையேற பெற்றது. அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறதற்கான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவு நமக்கு உண்டாயிருக்கிற அந்த அறிவானது நமக்குள்ளாக ஒரு பெருமையை உண்டாக்குகிறது, இருமாப்பை உண்டாக்குகிறது, அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்குறது. அதனால் நீங்கள் சபைக்கு வர்றவங்கள்ட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த காரியங்களை குறித்து பேசாது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கு போல, ஒரு பட்டிமன்றம் போல இந்த கருத்துக்களை இங்கேயும் அங்கேயுமாக பேசி கடைசியாக அவர் தன்னுடைய முடிவை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால், அவங்க தான் ரொம்ப பிரச்சனையாக சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர்கள் அதில் சரியாக இருந்தார்கள்னா மற்றவர்களை பாவிகள் என்று தீர்த்து விடுவார்கள். அவன் இதை செய்கிறதுனால ஒன்றுக்கும் உதவாதவன், அவன் அவிசுவாசி என்றெல்லாம் பேசி விடுவார்கள். ஆகவே நீ ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. நம்முடைய ஆட்களே பழமொழி எழுதி வைத்திருக்கிறார்கள், கற்றது கையளவு கற்க வேண்டியது கடல் மண்ணளவு என்று சொல்லி சின்ன காரியத்தை பிடித்து கொண்டு சபையில் அநேக பிரிவுகள் காணப்படுகிறதை பவுல் ஒருபோதிலும் விரும்பவில்லை. ஆகவே அவர் சொல்லுகிறார், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி பேசுகிறார். நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று சொன்னால் தேவனுடைய இருதயத்தினுடைய பாரம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த பாரத்தோடு கூட உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்காகவும் தான் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் அவருடைய இருதயத்தை ஒருத்தவன் அன்பு கூர்ந்தான் என்று சொன்னால் அவன் புரிந்து கொள்வான். அப்படி புரிந்து கொள்ளுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிற அவன் மற்றவர்களையும் நேசிக்கிறவனாக இருப்பான் என்கிறபடியினாலே இந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். 4வது வசனத்தில் சொல்லுகிறார், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு படி மேலே போய் அவர்களுக்கு இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம்.
அந்த ஆதி அப்போஸ்தலர்களின் நாட்களில் எழுதின காரியத்தை விட கொஞ்சம் மேலே போய் அவருடைய மனதிலே அவர் ஒரு சில, அதாவது ஒரு நல்ல ஒரு பக்குவமான ஆலோசனைகளை அவர் விதைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்றுமில்லை, அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தில் அது விக்கிரகமானது ஒன்றுமில்லை, ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று நமக்கு தெரியும். நம்ம அறிந்ததுனால தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய நம்பிக்கைகளை நம்ம எந்த விதத்திலும் அவர்கள் மனது புண்படும்படியாக குற்றப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நீ சக மனிதனையும் நேசிக்க வேண்டும் என்கிற கருத்தில் பேசுகிறார். வானத்திலேயும் பூமியிலையும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்ம நம்பிக்கை என்ன? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அதாவது தேவனால்தான் இந்த உலகம் உண்டாயிருக்கிறது, அவருக்கு நம்ம உண்டாயிருக்கிறோன்னு சொல்லி நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா அறிவுகளை பார்க்கலாம். அந்த பட்டம் பெற்றேன், இந்த பட்டம் பெற்றேன், அப்படி சயின்டிஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லி மிகப்பெரிய அறிவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களை பார்க்கிலும் நமக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அவரால் தான் இந்த உலகம் முழுவதும் உண்டாகியிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர்தான். என்ன உண்டாக்கியிருக்கிறது அது அவர்தான். அவருக்கென்று தான் என்னையே உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்கிற அந்த அறிவை நாம் அறிந்து கொள்கிறோமே, அதுதான் அந்த உலகத்தில் உள்ள மேலான அறிவு. அந்த உலகத்தை எப்படி உருவாக்கினார்னா, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் வார்த்தையாகிய அந்த ஆண்டவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். வார்த்தை, அந்த வார்த்தையாகிய இயேசு உண்டாகி ஆண்டவர் உண்டாக கடவுதென்று சொன்னாரே, அந்த வார்த்தையினால தான் இந்த உலகம் முழுவதும் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு சயின்ஸில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அணுக்களை உடைத்து பார்க்கும் பொழுது அங்கே சிறு துகள்களாக காட் பார்ட்டிக்கிள், எல்லா உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிற பொருள்களும் மனிதர்கள் எல்லாரும் மூலக்கூறுவினால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். மூலக்கூறுவை உள்ளே பார்க்கும் பொழுது அணுக்கள், அந்த அணுக்களையும் உடைத்து பார்க்கும் பொழுது காட் பார்ட்டிக்கிள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது? ஒரு ஒலிக்கற்றை, அதாவது ஒரு சப்தம் எப்படி அது டிராவல் பண்ணுகிறதோ அதே அலைவரிசையை உடையதாக இருக்கிறதை கண்டுபிடித்திருக்கிறார். அதனுடைய குணாதிசயத்தை கண்டுபிடித்து இது வார்த்தை என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த உலகம் முழுவதும் உண்டாயிருக்கிறது. அதுவும் போல தான் நாமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு இருக்குது. நம்ம தேவனை நேசிக்கிறபடினால, தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் நேசிக்கிறபடினால அந்த அன்பு நிறைந்த பார்வையோடு கூட பாருங்கப்பா, சாப்பாடு விஷயத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லி நியாயம் தீர்த்து கொண்டு இருக்காதுங்க நீ சொல்லி அவர் பேசுகிறார். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனம் இருப்பதினால் அசூசிப்படுகிறது. அதாவது பலவீனம் என்று சொல்லுகிற காரியம் என்ன? நன்மை தீமை இன்னது என்பதை அறியாது இருக்கிற ஒரு மனிதனுடைய ஆத்மாவை பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்திலே அது பலவீனம் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை. அதை நிறையா சாப்பிட்டேன், இதை நிறையா சாப்பிட்டேன்னு சொல்லுகிறதுனால ஒரு மேன்மையும் இல்லை. புசியாதிருப்பதினால நமக்கு ஒரு குறைவும் இல்லை. பட்டிமன்றம் போல ரெண்டுமே ஒரு கருத்துக்கள் அப்படியே சொல்லி பேசுகிறார். ஏன்னா ஆதி சபையில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கொண்டு அவர்கள் எங்களுக்கு அறிவு இருக்குது, அதனால் மற்றவர்கள் இதை செய்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தி சக விசுவாசியினுடைய இருதயத்தை அவர்கள் காயப்படுத்துகிறார்கள். ஆகவே இரண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாய் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள் என்று சொல்லுகிறார். மற்றவங்க
நன்மை தீமை என்னதுன்னு அறிய முடியாமல், ஒருவேளை இது பாவம்னு சொல்கிறவங்க இல்லைன்னா இது பாவம் இல்லைன்னு சொல்கிறவங்களுடைய அந்த இருதயத்தில் அவர்கள் தீர்மானம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த இருதயத்தில் நீங்கள் காயப்படுத்தாதுங்க. எப்படியேனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலில் பந்தி இருக்க ஒருவன் கண்டால் போய் சாப்பிடுகிறது நீ தவறில்லை. ஆனால் நீ அங்கே போய் சாப்பிடும் பொழுது பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, இப்படி ஒரு காரியம் போதிக்கப்பட்டிருந்தது, இந்த காரியத்தை இவர் செய்கிறார, இவர் செய்கிறது தவறென்று ஒருவேளை தீர்மானம் எடுப்பான். இல்லைன்னு சொன்னால் அவன் துணிகரம் கொள்ளுவான். அவனுக்குள்ள ஒரு குழப்பத்தினால் ஒரு தவறை தவறாக சரியானி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானம் இல்லாமல் அவன் காரியத்தை செய்யும்போது அது அவனுக்கு பாவமாக மாறிவிடுகிறது. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. அதாவது பலவீனமுள்ள ஒரு நன்மை தீமை இன்னதென்று அறிய முடியாத ஒரு மனுஷனுக்காகவும் அவன் மேல் அன்பு வச்சு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அல்லவா, அவனையும் நேசிக்கிறார் அல்லவா என்று சொல்லிட்டு இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே, அதாவது அவருடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில் காயத்தை உண்டு பண்ணுகிற காரியம், நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நீ இந்த காரியத்தை செய்கிறதுனால நீ மனுஷனுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாய். தாவீது அருமையாய் சங்கீதம் 51:4 சொல்லுகிறார், அவர் தவறு செய்தது உரியாவுக்கு, அவர் தவறு செய்தது பத்சேபாளுக்கு, ஆனால் தேவனால் நாத்தான் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்ட பொழுது சங்கீதம் 51:4 சொல்லுகிறார், நான் என் தேவனுக்கு விரோதமாக ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து. இன்றைக்கு நம்ம செய்கிற பலவீனரை காயப்படுத்துகிற, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காயப்படுத்துகிற, சகோதரனை வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். அந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி பேசிட்டு இப்போ சொல்கிறாரு. ஒரு குரூப்பு சாப்பிடலான்னு சொல்லுது, ஒரு குரூப்பு சாப்பிடணும்னு சொல்லுது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுகிறது. அது விக்கிரகங்கள் என்று சொல்லுகிறது ஒன்று இல்லைப்பா. அதுக்கு நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு புசிக்கக்கூடுமானால் எல்லாம் அது தகுதியாக தான் இருக்கும். அதனால் நீ அதை குறித்து நீ புசிக்கிறதுனால ஒரு மேன்மையும் இல்லை, நீ புசியாது இருப்பதனால ஒரு குறைவும் இல்லை. ஆனால் இப்பொழுது நான் ஒரு முடிவை சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன முடிவை சொல்கிறார்னா, ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாது இருப்பேன். அதாவது அருமையான ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறார். என்னுடைய சுயத்தை நான் கட்டுப்படுத்தி என் சகோதரனுடைய அவனுடைய அந்த மனம் திரும்புதலுக்காக, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்காக என் சரீரங்களை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துவேன். நான் மாம்சம் புசிப்பதே ஒரு சகோதரனுக்கு இடரலாக இருக்குன்னு சொன்னால் அவனுக்காக என்றைக்கும் நான் மாம்சம் புசியாது இருப்பேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுலுடைய அந்த காரியங்கள் தான் நமக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழும்படியாக இந்த அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். கெட்டு போகலாமா என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்வில் காயப்படுத்துகிற ஒரு காரியம் இது நித்திய ஆக்கினை அல்ல, அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே என்று சொல்லி 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். கிறிஸ்து ஒருவருக்கே விரோதமாக இந்த பாவத்தை நாம் அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்தினால் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். என் சகோதரனுக்கு இடருள்ளதாக இருந்தால் நான் என்றென்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். உணவு காரியத்தில் மட்டுமல்ல, பவுல் எப்பொழுதும் பின்பற்றிய கொள்கை இது. எனவே நாமும் பின்பற்றுகிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 24வது வசனம், 32வது வசனம், 33வது வசனங்களில் பவுல் அருமையாக தெளிவாக சொல்லுகிற காரியம் என்ன? 24வது வசனத்தில் ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். நான் இதை சாப்பிடுவேன், அவன் என்ன நினச்சா என்னன்னு அல்ல, பிறனுடைய பிரயோஜனத்தை தேடி சாப்பாடு விஷயம் மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலையும் மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம இடரலாக இராதபடி அவர்களுடைய வளர்ச்சிக்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கொள்கையை அவர் வைத்திருந்தார். 32ஆம் வசனத்தில் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அநேக ஆவிக்குரிய கனிகளை நான் கொடுக்க விரும்புகிறேன், அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. அதனால தான் சொல்லிட்டாரு, நான் அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொன்னாரே. அதே போல் நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும்
இடரலற்றவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கொள்கையை நாம் கடைபிடித்து சபைக்குள்ளாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்றைக்கும் நம்மால் எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாகாதபடி, நம்மால் எந்த ஒரு ஆத்துமாக்களும் கெட்டு போகாதபடி, எந்த ஒரு மனிதனுடைய இருதயமும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் காயப்படாதபடி அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்குள்ளாக கொண்டு வருகிறதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதற்கு இந்த வழிமுறைகள் நமக்கு உதவி செய்யக்கூடும். ஆகவே பவுல் கடைபிடித்த இந்த காரியத்தை, என் சுய பிரயோஜனத்தை நான் ஒருபோதும் தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் நடங்கள் என்று சொன்னார். அதே போல் நாங்கள் நடக்க தீர்மானிக்கிறோம் என்று சொல்லி தீர்மானித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.